என்ன வந்திருக்கு அந்த நாய்க்கு? இன்ன வரைக்கும் கம்முன்னு தானே படுத்துட்டு இருந்துச்சு. ஏந்திரிச்சு வள்ளு 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 வள்ளுன்னு குறைச்சிக்கிட்டே கிடக்குது. என்னத்தை பார்த்துட்டு அப்படி குறைக்குது? ஆமா, அந்த நாய் எந்த ஆளையும் போய் தொலையாது. இங்கேயே தான் ஊட்ட சுத்திக்கிட்டே தெரியும். என்னைக்குமே சத்தம் தான் இன்னைக்கு இந்த வள்ளு வள்ளு வள்ளுன்னு கத்திட்டு கிடக்குது. நல்ல காலம் போறக்குது, நல்ல காலம் போறக்குது, நல்ல காலம் போறக்குது, நல்ல காலம் போறக்குது. சடை போட்டு ஒத்த ரோசா வச்சுட்டு இருக்கிற பொம்பளைக்கு 1,00,00,000 லாட்டர் பம்பர் பரிசு விழ போகுது, பம்பர் பரிசு விழ போகுது. ப்ளூ கலர்ல குட்டப்பாவாடை போட்டுக்கிட்டு இருக்கிற பொம்பளைக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமலை கொட்ட போகுது, அதிர்ஷ்டமலை கொட்ட போகுது. மகாலட்சுமி வீடு தேடி வர போறா. நாயே, இனிமே குறைச்ச உன் வாய்க்கு சூனிய வச்சிடுவேன். யாரு நீ? நான் உங்க இந்த ஊர்ல ஒன்னும் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னுட்டு பொம்பளைங்க ஹேண்ட் பேக்கை தூக்கிட்டு தெரியுற. அதிர்ஷ்டமலை வேற கொட்டம் போகுதுங்கிற. என்ன அதிர்ஷ்டமலை? ஆளு பாக்குறதுக்கு வித்தியாசமா ஒரு டைப்ல இருக்கிற. எலும்பு கூடு மனுஷனாட்டம். ஆமா, நான் எலும்பு கூடு மனிதன்தான். எனக்கு முன்னாடி நடந்தது, இப்போ நடப்பது, பின்னாடி நடக்க போவது அனைத்தும் அறிந்தவன். அறிஞ்சவனோ சொரிஞ்சவனோ, உன் முள்ளைய பார்த்தாவே ஒன்றும் சரியில்லை. எங்களுக்கு பயமா இருக்குது. நீ ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ண. நீ உன்னை பத்தி சொல்றேன் கேளு. நேத்து மத்தியானம் 1 மணி சும்மா இருக்கு, உங்க மாமியா சுருக்கு பையில இந்த 10 ரூபாயை எடுத்து முறுக்கு வாங்கி தின்னுபிட்டு செருப்படி வாங்கினுங்க. இவன் எப்படி நேர்ல பார்த்த மாதிரி கரெக்டா புட்டு புட்டு வைக்கிறான். இவ வேற நம்மள அச்சிங்கமா நினைச்சுப்பா. அந்த பொம்பளை இருக்குல்ல, அந்த சிப்பி தலை பொம்பளை, அது வந்துட்டு நேற்று என்ன பண்ணுச்சுன்னா, சக்கரைன்னு நினச்சிக்கிட்டு உப்பை அள்ளி டீயில் போட்டு ஆற்றி குடிச்சுக்கிட்டு வாந்தி எடுத்துட்டு கிடந்துச்சு. ஆமா, நெசந்தான். ஆனா இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியலையே. இந்த பொம்பளைங்க 2 பேரும் நம்மளை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் இவளுங்களை நேத்தே ஒளிஞ்சிருந்து நோட்டம் போட்டேனே, என்னென்ன பண்ணுறாள் இவளுங்கன்னு பார்க்குறதுக்கு. அப்பத்தானே இன்னைக்கு கதை கதையாக சொல்லி இவங்க கிட்ட காய்ச்சி பிடுங்க முடியும். இது போதுமா? இன்னும் உங்கள் வரலாறெல்லாம் சொல்லட்டுமா? ஏய், சொன்ன வரைக்கும் போதும். இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஆமாம், இதுக்கு மேலே கேட்டால் நேற்று நம்ம மாமியாக்காரிக்கிட்ட விளக்கு மாத்தாடி வாங்கினதையும் புட்டு புட்டு வச்சுட்டானா கீத்த மாதிரி நம்மளுக்கு அச்சிங்கமாக போயிடும். இதுக்கு மேலே அவங்ககிட்ட ஒன்றும் கேட்கக்கூடாது. என்ன வேணும்னு கேட்டு அமுச்சு விட்றணும். ஐயோ, எலும்பு மடிச்சா. சரி, இப்போ உனக்கு என்னத்தான் வேணும்? என்ன எதிர்பார்க்குறியா? எதுனா நானே எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்குறவன். எனக்கே என்ன வேணும்னு கேட்குறியா? சும்மா விட மாட்டேன் உன்னை. சரி, நான் வாரேன். இன்னும் கொஞ்சம் பேத்த பார்த்து அவங்களுடைய எதிர்காலம் நிகழ்காலம் எல்லாத்தையும் போய் புட்டு புட்டு வைக்கணும். நான் கிளம்புறேன். எலும்பு சார், எலும்பு சார், அந்த 1,00,00,000 ரூபாய் லாட்டர் பம்பர் பிரைஸ் எப்படி என்னன்னு விளக்கு சொல்லாமலே போறீங்களே. ஆஹா, ஆடு இப்பத்தான் வலையில வந்து சிக்குது. இப்பவே எல்லாத்தையும் சொன்னோமா பெருசா காசு கறக்க முடியாது இவளுங்க கிட்ட. அப்படியே பில்டப் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். நாளைக்கு இந்த ஊர்ல ஒரு ஒத்த மரத்தடி இருக்குல்ல, அங்கதான் நான் உக்காந்துக்கிட்டு இருப்பேன். நீங்க காணிக்கையா ஆளுக்கு ஒரு ரூபாய் எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம், எப்படி என்ன ஏதுன்னு விளக்கம் புட்டு புட்டு வைக்கிறேன். நான் வாரேன். நம்பிட்டாளுவ. எடி போற போக்குல அதிர்ஷ்டமால அப்படி இப்படின்னு அள்ளி விட்டு போயிட்டான். 1 ரூபா தானே, நம்ம நாளைக்கு என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆமா, அதைத்தான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த பொம்பளையாளுவ வருவாங்களா இல்லை வரமாட்டாங்களா? வருவாங்க. 1 கோடின்னவும் வாயை பொழந்துட்டல்ல நின்னாளுவ. என்னுடைய பையை காணவில்லை. ஐயோ, பையே பறந்து வா. என்ன பைய தானா காத்துல பறந்துட்டு இருக்கு? ஏய், எலும்பு மனுஷா, ஒத்த மரத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். நாங்க ஊரையே சுத்திட்டு வரோம். அது இல்லம்மா, அந்த மரத்துல சரியான எறும்பா மேல கொட்டுது. என்னால சொரிய முடியல. அதனால தான் இடத்த ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன். நம்மளால எறும்புகிட்டலாம் கடி வாங்கிட்டு சொரிஞ்சிட்டு கிடக்க முடியாது. அது சரி, சொன்ன மாதிரியே வந்துட்டீங்க.
காணிக்கேங்க. அதெல்லாம் கிடக்கட்டும், காணிக்கு தாரோம். ஆனால் பையன் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு, அது எப்படி தொங்க முடியும்? எதனா கவர் கட்டி விட்டு எங்களை கண்ணை கட்டி ஏமாத்த பார்க்குறியா? நீ மந்திரவாதியா? சொல்லு, எலும்பு மணிச்சா சொல்லு, இல்லைன்னா 4 நல்லி எலும்பையும் புடுங்கி நாய்க்கு போட்டுடுவேன். இது என்ன சரியான பொம்பளையா இருக்கும் போல, இந்த கத்து கத்துத விட்டா நம்மளையே அந்த இடத்துல தொங்க விட்டுரும் போலயே. ஏட்டி கீதா, அவன் மந்திரவாதியா இருந்தான்னு வச்சுக்க, நம்மள நாயா பூனையா மாற்றி விட்டானா அப்புறம் நம்ம என்னடி பண்ணுறது? அவங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசு. நாம் பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டு இந்த நடுக்காட்டில் வந்து மாட்டிக்கிட்டு வர ஏதாவது பண்ணிப்பட போகிறாண்டி. அசாமல் ஓடி போயிடலாமா? எனக்கு இவனை பார்த்தாவே பயமாக இருக்குது. ஆட்ட நீ சும்மா இருடி. இந்த பையன் தொங்கப்பட்டுட்டா இவன் பெரிய மந்திரவாதியா? அவனே அங்கங்கே உக்காந்துட்டு இருக்கிற, காசு இல்லாமல் நம்ம கிட்ட பிடுங்கிட்டீங்களான்னு 4 வாரத்தை நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டு வரேன். நல்ல காலம் பிறக்குது நொல்ல காலம் பிறக்குதுனால இவனே உக்காந்துக்கிட்டு இருக்கிற மரத்தை சார்ந்து ஏன் பணமால கொட்டை வச்சு வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சுக்கிட வேண்டியதானே? ஆமாம், சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம். பட் கொஞ்சம் பயமாக இருக்குது, பார்த்து டீல் பண்ணம்மா. ஏய், நீ ஒன்றும் பயந்துக்காத. நம்ம நெட்டவழி இருக்கால, அவளுக்கு முன்னே ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இவன் நினச்சிட்டு இருக்கான் நாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கோன்னு. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு பாடம் போக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். நம்மளுக்கு உழைக்கிற காட்சியே நிற்க மாட்டேது. இதில் அவன் சொல்கிறான்னா வந்து லாட்ரி அடிக்கணும். அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் நாம் வந்து மாட்டிக்கிட்டோன்னு. அவன் தான் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். என்ன வந்ததுலேருந்து 2 பேரும் மாறி மாறி குச்சு குச்சுன்னு ரகசியமே பேசிட்டு இருக்கிறீங்க. வந்தமா காணிக்கையை கொடுத்தமா, அதிர்ஷ்டம் எப்படி கொட்ட போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா, போய்கிட்டே இருக்கணும்னு விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசுகிறீங்களே, என்ன சமாசாரம்? இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க 2 பேர்த்து கையில் இருக்கிற நெகத்தையும் கடிச்சு துப்பிடுவேன். இவன் என்றி வித்தியாசமா சொல்றான். கையில இருக்கிறத நெகத்தை பிடிச்சி துப்பிடுவன்றான். பேசாம அவன் தொங்குற மீசை பிச்சை செப்ட்டுமா? நானே எனக்கு அதை பார்த்தா பிடிக்கல. அட இரு நெட்டவழி வந்துட்டோம். போடு போடு, இரு நாங்களும் வாரோம். எம்மா யாருமா நீங்கெல்லாம் எங்கத்துமா வந்து அடிக்கிறீங்க? போடு, நல்ல போடு. அவன் வாயிலேயே குத்துறேன். அவன் மீசையை பிச்சு எய்யறம் பாரு. இப்போ எம்மா விட்டுருங்கம்மா, தெரியாம பண்ணிவிட்டுமா. நான் இனிமே ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன், விட்டுருங்கம்மா. எங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டும், உனக்கு தான் இப்ப அதிர்ஷ்டம். இந்த வாங்கிக்கோ. ஐயோ, இந்த பொம்பளைங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு தப்பிச்சு ஓடலைன்னா கொண்டே போடுவாளுங்க. என்ன அடி அடிக்கிறாளுவ, தவழ்ந்துக்கிட்டே ஓடிடலாம். அவந்துக்கிட்டவா ஓடுற? உன்னை விட மாட்டான். ஓடிட்டான் காலவாணி பையன். மக்களே, இந்த மாதிரி தெரியாதவங்க வந்துட்டு அதிர்ஷ்டம் கொட்டுது, அஷ்டலட்சுமி கொட்டுது, பணமலை கொட்டுது அப்படின்னு அள்ளி விடுவாங்க. அதை நம்பிக்கிட்டு நீங்கள் காணிக்கையை கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு அவங்க சொல்கிற இடத்துக்கு போகாதீங்க. இப்போல்லாம் நிறைய திருட்டு களவாணி பயலுக்கு தான் திரியிறாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. சரியா மக்களே? அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற காய்ச்சா எப்படி செலவாகுதோ செலவாயிருது. இதில் நம்மளுக்கு தானாக கொட்டுமா? அவங்க எங்கே வேலை செஞ்சால் தான் காசு. சரிங்களா? யாரையும் நம்பி போகாதீங்க. அப்புறமேட்டுக்கு நம்மளா போய் மாட்டிக்கக்கூடாது. நம்மளுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு கூறி சொல்கிறாங்களே, ஏன் அவங்களுக்கு எப்போ நல்ல காலம்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட வேண்டியதானே? நம்மக்கிட்ட காசு பிடுங்கி தின்றதுக்கு இது அவங்க போடுற வேஷம். நீங்கள் போய் அவங்க கிட்ட ஏமாறாதீங்க. சரிங்களா?